ஹாய், நான் சுதா பேசுகிறேங்க. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மாரண்டள்ளி தாங்க. அந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த ஊர் அங்கே எங்கள் பாட்டி வீடு இருக்கும். அந்த பாட்டி வீட்டில் தான் நான், எங்கள் அத்தை பொண்ணு, என் தங்கச்சி, இன்னொரு பெரியம்மா பொண்ணு எல்லோரும் வளர்ந்தோங்க. நாங்கள் எங்கள் பாட்டி குட்டியாக ஒரு ஹோட்டல் கடை வச்சுருந்தாங்க. டெய்லியும் அந்த கடையில் பணியாரம், இட்லி எல்லாம் போடுவாங்க. எனக்கு பணியாரம்னா ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் எங்கள் அவ்வா செஞ்ச பணியாரம்னா அந்த டேஸ்ட்டே சான்ஸே இல்லைங்க. அந்த ஊரில் எல்லாருமே வாத்தியார் வீட்டு அம்மா வாத்தியார் வீட்டு அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க எங்கள் பாட்டியை. வாத்தியார் வீட்டு அம்மா கடையில் போய் பணியாரம் சாப்பிட்ணுன்னு தாங்க எல்லாருமே வருவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. என்ன பண்ணுறது, அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் பாட்டி இல்லைங்க. அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த பணியாரம். அந்த ஊரில் 2 ஆறு ஓடுங்க. சூப்பராக இருக்கும். தண்ணி எல்லாமே தென்னந்தோப்பு. அந்த தென்னந்தோப்புக்கு நடுவில் அந்த ஊர் இருக்கும். எல்லா பக்கமும் ஒரே டேமு, பஞ்சுப்பட்டி டேமுன்னு ஒன்று இருக்கும். நிறைய மலைகள் இருக்கும். அந்த மலைக்கு நடுவில் தான் தென்னந்தோப்பாக வாழைத்தோப்புனா அந்த ஊர் அங்கே இருக்கும். ரொம்ப செழுமையாக நல்லா இருந்ததுங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க. எல்லாமே வீணாக போயிடுச்சு. அந்த பணியாரம் மட்டும் எங்கள் பாட்டி கொடுக்கலனா உட்காந்துட்டே இருப்பேங்க பார்த்துட்டு. எங்கள் பாட்டி பணியாரம் கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே வாங்கி சாப்பிட்ருவோம் நாங்கள். என்னங்க அப்போல்லாம் நிறையா எதுவும் தீனி பண்ணுறது காசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 5 பைசா 10 பைசா கொடுப்பாங்க. அதுவும் வாரத்துக்கு ஒரு நாள் தாங்க. அது என்ன 5 பைசா கொடுத்தா ஒரு 5 மிட்டாய் கொடுப்பாங்க. அதுவே போய் முடிஞ்சிடும். ஆளுக்கு ஒன்று ஒன்று சாப்பிட்ருவோம் நாங்கள். ஆனால் அந்த 5 பைசாவுக்கு இருந்த மதிப்பு இப்போல்லாம் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எப்போ மாவு அரைச்சாலும் அந்த கடைசி மாவு பணியாரம் ஊற்றி எங்கள் அவ்வா ஒரு சாம்பார் வைப்பாங்க. அந்த சாம்பாருக்கு ஒரு ஈடு இணையே இல்லைன்னு தான் சொல்லணும். எவ்வளோ பெரிய ஹோட்டலில் போனாலும் அந்த சாம்பார் கிடைக்காது. அந்த சாம்பார் வச்சு சாப்பிட்ணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குங்க. ஆனால் என்ன பண்ணுறது, எங்கள் வீட்டில் நைட்டில் தேங்காய் அரைச்சி ஊற்றி சாம்பார் வச்சா அவங்களுக்கு பிடிக்காது. அதனால் பாசிப்பயிரும் துவரம்பருப்பும் போட்டு சாம்பார் வச்சுட்டேங்க. என் பையன் வந்திருக்கான். அவன் எப்போவும் 3 நேரமும் தோசை மட்டும்தாங்க சாப்பிடுவான். வேறு எதுவுமே சப்பாத்தி, உப்புமா எது செஞ்சாலும் அவனுக்கு பிடிக்காது. அதனால் நான் கடைசி மாவுன்றதால கொஞ்சம் பணியாரம் போடலான்னு சொல்லிட்டு பணியாரம் போட்டுட்டேங்க. நான் அவனுக்காக தான் வெயிட் பண்ணிவிட்டு செஞ்சிட்ருக்கிறேன். நான் என்ன பண்ணுறது. ஆனால் எனக்கு அந்த ஊர் எப்போ பணியாரம் போட்டாலுங்க நான் அந்த 10 வயசுக்கு போயிடுவேன். அவள் கொடுக்கணும். அந்த ஊரில் ஒரு கோவில் இருக்குங்க, அங்காளம்மன் கோவில்னு சொல்லிட்டு. அந்த அங்காளம்மன் கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த அங்காளம்மன் கோவிலுங்க. பயங்கரமாக அந்த ஒரு பண்டிகை நடக்கும். அது நாங்கள்லாம் அப்போ சொல்லுவோம் சலாக் பண்டிகை அப்படின்னு சொல்லுவோம். அந்த அலகு குத்துறது 1 மாதம் அந்த பரீட்சைன்னு சொல்கிறது அந்த எக்ஸிபிஷன் மாதிரி செய்வாங்க. 1 மாதம் இருக்குங்க அங்கே. ஆனால் ஜாலியாக இருக்குங்க. இப்போவும் நான் போவேன், வருஷம் நான் போவேன், போய் பார்த்துட்டு வருவேங்க. அந்த ஊரில் போயிட்டு பார்த்துட்டு அந்த பண்டிகையை அம்மானை பார்த்துட்டு பண்டிகையெல்லாம் போய் எப்படி இருக்கேன். ஆனால் இப்போ 15 நாள் தாங்க போடுறாங்க. எவ்வளோ தான் நம்மளுக்கு வசதி வாய்ப்புகள் வந்தாலுங்க அந்த நினைவுகள் போகிறதே இல்லை. நான் எப்போ பணியாரம் ஊற்றினாலும் எங்கள் அவ்வா நினைப்பு தான் வரும் எனக்கு. ஓகேங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தான் என் பையன் வந்துட்டான். அவனுக்கு சுட சுட பணியாரம் எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுத்து அவன் சாப்பிட்ட உடனே எல்லா பாத்திரத்தையெல்லாம் அதே ஆஸ் யூஷுவல் கழுவி எடுத்து வச்சுட்டு படுக்க வேண்டியது தான். ஓகே, பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களுடைய கமெண்ட்டும் சொல்லுங்கள். எனக்கு எங்கள் அவ்வா ஞாபகம் வந்தது, அப்படியே உங்கள் கூடயும் நான் ஷேர் பண்ணேன். நான் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கும் உங்கள் பாட்டி ஞாபகமெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் மெசேஜ் பண்ணுங்கள். அவ்வளோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.